ஸோ பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு சிசெட்ல. இது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்றோம் ஒரு நம்பர் அப்படின்னா, அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ், அதோட சம் இந்த நம்பர் வரணும். சரி, அதாவது the sum of all positive divisors of a number, the sum of all positive divisors of a number excluding the number itself, அந்த நம்பர் கிடையாது, அந்த நம்பரை தவிர்த்து மீதி ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இஸ் ஈக்குவல் டு த நம்பர். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 1, 2, 3, 6. இதுல 6 தவிர்த்துட்டா 1 + 2 + 3 = 6 வருதா? இந்த மாதிரி வரக்கூடியதான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது the sum of all positive divisors of the number excluding the number itself, அந்த நம்பரை தவிர்த்து மீதி நம்பர்ஸை கூட்டினா அந்த நம்பர் வரணும். இதுக்கு பேர் தான் என்னது, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ 28, 28ஓட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1, 2, 4, 7, 14, அடுத்து 28ன்னு வரும். கரெக்டா? இப்போ இந்த 28 தவிர்த்து மீதி நம்பரை கூட்டுங்க. என்ன வருது? 28. எவ்வளவு வருது? 28 வருதா? சோ இதுக்கு பேர் தான் பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? சோ நீங்க ஃபேக்டா ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிங்கிள் டிஜிட் பெர்ஃபெக்ட் நம்பர். இப்போ இதுல ஒண்ணு கிடையாது, ஏன்னா ஒண்ணு வந்து இதுல லிஸ்ட்ல நம்ம சேர்க்கறது இல்ல, அவன் தனியா தான் இருக்கான், அவன் சேர்க்கறது இல்ல. அவனுக்கு ஃபேக்டர் என்னது? ஒண்ணுதான். அப்ப நம்ம ஒன்னும் சேர்க்கறது இல்ல. எஸ் எஸ், சிங்கிள் பாய். ஓகேவா? அப்ப இதுல சொல்லும்போது பெர்ஃபெக்ட் நம்பர், சிங்கிள் டிஜிட் பெர்ஃபெக்ட் நம்பர் 6, டபுள் டிஜிட் அதாவது 2 டிஜிட் நம்பர் வந்து 28, 3 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னா 496. இதை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா சார்? இல்ல எனக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது என்ன ஃபார்முலா நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, 2p - 1 இன்டு 2p - 1, 2p - 1 இன்டு 2p - 1. செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஹியர் இப்போ நீங்க p = 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 6. எப்படி வரும்? 2p1 வந்துடும். இங்க 2p2 வரும்போது 2p2 - 1ன்னு வரும். அப்ப என்ன வரும்? 4 - 1 3 வந்துடும். அப்போ 2 × 3 ஆன்சர் 6ன்னு வந்துடும். சரி, p = 3 சப்ஸ்டிட் பண்ணா யூ வில் கெட் ஆன்சர் 28. p = 5 சப்ஸ்டிட் பண்ணா யூ வில் கெட் ஆன்சர் 496. பிரைம் நம்பர் தான் போடுறாங்க இந்த ஃபார்முலால. எஸ், இந்த ஃபார்முலால வேர் p is a prime number ஆட் பண்ணிக்கோங்க. வேர் p is a prime number. ஸோ இந்த மாதிரி தான் பெர்ஃபெக்ட் நம்பர் கான்செப்ட் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த இது பெருசா ரேரா தான் இருக்கும். ஸோ இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சிங்கிள் டிஜிட் பெர்ஃபெக்ட் நம்பர் 6, 2 டிஜிட் நம்பர் 28, 3 டிஜிட் நம்பர் 496. பெர்ஃபெக்ட் நம்பர் ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சாலே போதும். இந்த ஆங்கிள் கொஸ்டின் தான் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, சூப்பர்ப்பா, தேங்க்யூ.